காங்கிரஸ்கார மட்டும் பேசக்கூடாது, மற்றவங்க எல்லாம் பேசலாம் அப்படின்னு அது என்ன நியாயமா? வேற யாரு பேசுறா கூட்டணி? திமுக வந்து யாரும் பேசலையா? இப்ப நேத்து கூட திமுக வந்து எல்லாம் அமித்ஷா போய் பார்க்கலையா, பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கலையா, அவங்க நிகழ்ச்சிக்கு வர கூப்பிடலையா? அதெல்லாம் அரசு ரீதியான அவங்களுக்கான வேலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதையமா விடுறீங்க. எல்லாரும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இல்ல, அவங்க ஆட்சியில இருக்காங்க, மாநில கட்சியும் நல்லா தெரியுது. உங்களை விட எங்களுக்கு தெளிவா தெரியும். அரசு ரீதியாக சந்திச்சு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே. நீங்களே என்ன சொல்றீங்க? மத்திய அரசு, பாஜக அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறது சொல்றீங்களா? எந்த நிதியையும் கொடுக்க மாட்டேங்குது சொல்றீங்களா? அப்புறம் சும்மா பார்த்து வணக்கம் போடுறதுல என்ன பிரயோஜனம்? கோரிக்கை வைப்பாங்க, இதெல்லாம் நிதியை விடுவீங்க. கோரிக்கை வச்சுதான் வரலையே, இல்லைன்னு தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமா போய் சும்மா சும்மா வணக்கம் வைக்கிறது அதுக்காகவா? நான் அதை தாண்டி நான் சொல்றேன், வெளியில பார்க்கறது மட்டுமே அரசியல் அல்ல. அங்க இருக்கிற அதிகார மையத்தோடு இங்க இருக்கிற அதிகார மையம் வியாபாரத்திலே வணிகத்திலே உறவு இருக்கா இல்லையா தேடி பாருங்க, தெரியும். இல்ல, எம்பிக்கள் போறது தொகுதி கோரிக்கை, முதல்வரோ துணை முதல்வரோ போய் வைக்கிறது அவங்க வெளிப்படையா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த திட்டங்களை நிறைவேற்ற சொல்லிருக்காங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல, நிதியை விடுவிக்க சொல்லியிருக்கோம், இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்ற சொல்லியிருக்கோம். நான் திரும்பி சொல்றேன், நிதியே ஒதுக்குவதில்லைன்னு முதலமைச்சர் 100 தடவை சொல்லிட்டார்ல. அப்புறம் என்ன அதுக்காக கோரிக்கை வைக்கணும்? நம்ம முயற்சி அப்படியே விட்டுற கூடாதுல. கடிதம் எழுதணும், நேர்ல பகரப்ப கோரிக்கை வைக்கணும். அப்ப கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்க, நேர்ல போறீங்க. நேர்ல போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவங்க போய் அப்ப அதே கேள்வி இப்படி கேட்கட்டுமா? நாங்க யாரு கூட பேசக்கூடாதுன்னு இருக்கா? அது என்னமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் வைக்கிறீங்க? இல்ல, கூட்டணியில இருக்குப்போ அதைத்தான் நான் திரும்பியும் சொல்றேன். கூட்டணி என்பது ஒரு ஏற்பாடையுடைய கணவன் மனைவி உறவு அல்ல. யாரிடையும் பேசக்கூடாது என்றதால அது உங்களுடைய அறியாமையோடு, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியும். இல்ல, அப்ப காங்கிரஸ் வெளிப்படையா சொல்லலாம்ல, தேர்தல் நேரத்துல தான் எங்களுக்கு கூட்டணி இறுதி செய்யப்படும், அது வரைக்கும் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது. இது பகல் 12 மணி அப்படின்னு நான் சொல்லேன்னா உங்களுக்கு தெரியாதா? உலகம் முழுக்க இருக்கிறது தான். ஒரு ஜனநாயக நாட்டில் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான். இல்லைன்னா கூட்டணி ஆட்சி இருந்தா நீங்க பேசுறது கரெக்ட். கூட்டணி ஆட்சி இருக்கா? கூட்டணி தானே. மந்திரி சபை எங்களுக்கு 4 மந்திரி சொல்லுமா, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுமா, அப்ப வேணா நீ கேட்கறது நியாயம் இருக்கு. ஆனா உங்க மாநில தலைவர் சொல்றாரு திமுக கூட்டணி தான் உறுதி. அதாம்மா, நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, இது அடிமை கூடாரம் இல்லாமா காங்கிரஸ் கட்சி?